விஜய் வருத்தத்துடன் ஸ்கூலில் இருந்து திரும்பி வருகிறான். ஏன், என்ன நடந்தது என்று அவனது தந்தை ராம் கேட்கிறார். இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது விஜய்? இன்னைக்கு எங்க டீச்சர் சயின்ஸ் புக்ல இருந்து ஒரு பேசேஜை படிக்க சொன்னாங்க. என்னால ஃப்ளூவெண்டா படிக்க முடியல. அதனால எல்லார் எதிரிலையும் என்னை திட்டுனாங்க. கவலைப்படாத விஜய், நான் உனக்கு சொல்லித்தரேன். 2 பேரும் சேர்ந்து படிப்போம். எனக்காக நீங்க சத்தமா படிக்கிறீங்களா அப்பா? நீங்க படிக்கிறத நான் கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணிடுவேன். ராம் படிக்கும் போதே அது சம்பந்தமான கேள்விகளை விஜயிடம் கேட்கிறார். விஜய் எல்லா கேள்விகளுக்கும் நன்றாக பதில் சொல்வதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார். வெரி குட் விஜய், எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்ட. குட் ஜாப். சரி, இப்போ நீயே முயற்சி பண்ணி படிச்சு பாரு. விஜய் கையில் புத்தகத்தை வைத்துக்கொண்டு படிக்க முயற்சி செய்கிறான். ஆனால் ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு வரி படித்ததும் படிப்பதை நிறுத்தி விடுகிறான். என்னாச்சு விஜய், ஏன் படிக்கிறத நிறுத்திட்ட? படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்களே எனக்காக படிச்சு காட்டுங்கப்பா. அப்போ நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயமா பதில் சொல்லிடுவேன். நீ நிச்சயமா கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிடுவேன்னு தெரியும். நீயே முயற்சி செய்து தன்னால ஏன் படிக்க கூடாது? நான் தான் சொன்னேனேப்பா, என்னால படிக்க முடியல. அதனால எனக்கு படிக்க பிடிக்கல. படிக்கிறதுனாலே வெறுப்பா இருக்கு. தன்னுடைய பிரச்சனையை அப்பா புரிந்து கொள்ளும்படி சொல்ல முடியாததால் விஜய் புத்தகத்தை மூடிவிட்டு ஓடிவிடுகிறான். உங்கள் குழந்தைக்கு படிப்பதும் எழுதுவதும் பிடிப்பதில்லையா?